தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற பேரண்ட்ஸ் நீங்க யாருமே வந்து இந்த தப்பை பண்ணிடாதீங்க. எதனாலங்க உங்க பையனோ இல்ல பொண்ணோ இவ்வளவு வெயிட்டா வந்திருக்காங்க, எதனா ஒண்ணு பண்ணி வெயிட்டை குறைக்கலாம்ல அப்படின்னு கண்டிப்பா வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அந்த டைம்ல நிறைய பேரண்ட்ஸோட ஆன்சர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, வயசு கொஞ்சம் கம்மி தானே, அவங்களே வயசு வரும்போது வந்து புரிஞ்சுப்பாங்க, வெயிட்லாம் வந்து குறைஞ்சிருவாங்க, இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வளரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன் நீங்க கூட வந்து அதுல ஒத்தரா வந்து இருக்கலாம். ஆக்சுவலி என்ன வந்து பர்சனலா நீங்க கேட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். 18 வயசுல வந்து ஒரு பையனோ இல்ல பொண்ணோ வந்திருக்காங்க, வெயிட்டா வந்திருக்காங்க, அந்த வெயிட்டை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட மைண்ட்ல திங்க் பண்ணி சரி எக்ஸசைஸ் ஒரு சொல்யூஷனா வந்து இருக்கும் அப்படின்னு ஜிம் வந்து போகவா அப்படின்னு வீட்டுல கேட்டாங்கன்னா உடனே நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு உனக்கு இது தேவையில்லாத வேலை, 18 வயசு கீழே கம்மியாலாம் வந்து ஜிம் வந்து போனா நிறைய ஹெல்த்ல வந்து ப்ராப்ளம் வந்து வரும், உன்னோட வளர்ச்சி வந்து நல்லாவே வந்து இருக்காது, நீ வளரவே வந்து மாட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லி ஜிம் போக விடாம பண்ணிடுவாங்க, எக்ஸசைஸும் வந்து பண்ண மாட்டாங்க. இதுவே 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு வந்து தோணும், என் பையன் வந்து வெயிட் குறைச்சா நல்லா இருக்கும், என் பொண்ணு வந்து வெயிட் குறைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த டைம்ல நீங்க என்னதான் சொன்னாலும் அவங்க போகவே மாட்டாங்க. இந்த மாதிரி இந்த வீடியோ பாக்குற நீங்க யாருன்னா இந்த ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பெரிய காரணக்கர்த்தாவே யாருன்னா நீங்க தான். எதனால 18 வயசு கம்மியா இருக்கவங்களை வந்து ஜிம்முக்கு நிறைய பேரண்ட்ஸ் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னா, அவங்க தப்பா வந்து சில விஷயங்கள் புரிஞ்சிருக்காங்க, நிறைய பேர் சொல்றதை கேட்டு அவங்களோட மைண்ட்ல ஹெல்த்ல எதனா வந்து ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி நினைச்சு அனுப்புறது கிடையாது. ஈவன் சில ஜிம்லயும் வந்து பாத்தீங்கன்னா 18 வயசு கம்மியா இருக்கவங்களை வந்து அலோ வந்து பண்ண மாட்டாங்க. இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, 18 வயசு கம்மியா இருக்கவங்க வந்து எப்பயுமே கொஞ்சம் துருத்துருன்னு வந்து இருப்பாங்க, எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு ப்ராப்பரா லேர்ன் பண்ணி வந்து பண்ற கெப்பாசிட்டி கம்மியா தான் வந்து இருக்கும். அந்த டைம்ல இவங்க ஜிம் வந்து போகும்போது ஜிம்ல காமனா எல்லாருமே வந்து எல்லா விஷயங்களுமே வந்து யூஸ் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஒவ்வொரு பர்சனையுமே வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்க சேஃப்டியா வந்து பண்றாங்களா, கரெக்டா பண்றாங்களா அப்படின்லாம் யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. அப்போ 18 வயசு கம்மியா இருக்க பையனோ பொண்ணோ அவசரமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ராப்பரா எப்படி பண்ணணும்ன்றது தெரியாமே வந்து தப்பா வந்து பண்ணிடுவாங்க. ஈவன் சில வெயிட்ஸ் வந்து அவங்க மேலேயே வந்து விழுந்து இன்ஜுரி வந்து ஆகலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக வந்து 18 வயசு கம்மியா இருக்கவங்கள யாரையுமே வந்து அலோ வந்து பண்றது கிடையாது. ஆனா ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்றவங்க எந்த ஏஜ்ல இருந்தாலும் பண்ணலாம், இந்த ஏஜ்ல தான் வந்து பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே வந்து கிடையாது. இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து உங்களோட குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மி பண்ணி அலோ பண்ணாம விடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஃபியூச்சர்ல எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு பண்ணணுன்ற ஆசையே வந்து இருக்கிறது கிடையாது. இது பர்சனலா நானே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ நான் டெய்லி பேசிஸ்ல வந்து எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் வந்து என்னோட அப்பானும் நான் வந்து சொல்லலாம். இன்னொரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல இருந்தே எக்ஸசைஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம கராத்தேவை நான் ஒரு 5 இயர்ஸா வந்து பிராக்டிஸ் வந்து பண்ணியிருக்கேன். இதனாலேயே நான் வந்து எனக்கு ஏஜ் ஆக எக்ஸசைஸ் வந்து பண்ணியே ஆகணும், பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்னோட மைண்ட்லயே டாமினண்டா தாட் வந்து ஓடிட்டே இருக்கு. ஸோ எப்பெல்லாம் உங்களோட பையனோட இன்ட்ரெஸ்டையும் பொண்ணோட இன்ட்ரெஸ்டையும் எக்ஸசைஸ் பண்றதுல நீங்க கம்மி வந்து பண்றீங்களோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்து பண்ணவே மாட்டாங்க. ஸோ யாருன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து பண்றீங்க அப்படின்னா தயவு செய்து வந்து பண்ணாதீங்க. பண்ண சொல்லுங்க, என்ன ஏஜ் இருந்தாலும் ப்ராப்ளம் வந்து கிடையாது. சேஃப்டியா வந்து பண்ற மாதிரி வந்து பாருங்க. பெட்டர் நீங்க கூட வந்து போங்க, போயிட்டு அவங்க எப்படி பண்றாங்கன்றத பார்த்து ப்ரொசீஜரா பண்றாங்க அப்படின்னா அலோ வந்து பண்ணுங்க. அதுவே வந்து உங்களோட ஃபிட்னஸ் கோல் வந்து ரீச் பண்றது ரொம்ப வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்திருக்கும். ஸோ இந்த விஷயத்தை வந்து ரொம்ப நாளா சொல்லணும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டே இருந்தேன், சொல்லிட்டேன்.